ஐம் செல்வமேஸ்வரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் டெக்னாலஜி. என்னோட சப்ஜெக்ட் வந்து அப்பரல் மெர்ச்சன்டைசிங். ஸோ இது என்னோட ஃபஸ்ட் யூனிட்டில் லாஸ்ட்டு டாபிக் ப்ராடக்ட் ரிசர்ச். ஸோ இந்த ப்ராடக்ட் ரிசர்ச் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முந்தின மாடலில் என்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப். பர்சூயிங் ஆர் ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன அப்ரூவல்லாம் வாங்குவோம், எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன அப்ரூவல் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் தான் ஃபேப்ரிக் வேர்ஹவுஸ். ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன செக் பண்ணுவாங்க, எப்படிலாம் செக் பண்ணுவாங்க, என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தான் ட்ரிம்ஸ் அண்ட் அக்சசரிஸும் இதுலேயுமே சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குவாலிட்டி வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து கட்டிங் செக்ஷன்லேயுமே வந்துட்டு சும்மா கட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஸ்டிக்கரிங், பண்ட்லிங் போடுறது, அதை செக் பண்ணுறது, ஸ்ப்ரெட்டிங் செக் பண்ணுறது எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்டிங் செக்ஷன். ஒரே ஒரு பார்ட் செப்பரேட்டாக தான் போகுமே ஒழிய ஃபுல் பேனல் வந்து போகாது. அதே மாதிரி தான் எம்ப்ராய்டரி செக்ஷனும். எம்ப்ராய்டரி எந்த பார்ட்டில் போடுறோமோ அந்த பார்ட் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எம்ப்ராய்டரி செக்ஷனுக்கு போகும். நெக்ஸ்ட்டு வந்து சூயிங் செக்ஷன். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கும் போதே இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபினிஷிங், பேக்கிங் வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்து அப்ரூவல் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ரிசர்ச். ஸோ இந்த ப்ராடக்ட் ரிசர்ச் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம வெளியே வரப்போகுது அப்படின்னா சும்மா வெளியே விட மாட்டோம், ரெடியும் பண்ண மாட்டோம். அதாவது நிறையா விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ரீசெண்டாக என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு, இந்த ப்ராடக்டை வச்சு இன்னும் எவ்வளோ டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாமே பார்ப்போம். ஒரு ப்ராடக்டை ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக யார்ட்டையும் சேல் பண்ண முடியாது. கஸ்டமர்ஸ் கிட்ட போய் அவ்வளோவா ரீச்சும் ஆகாது. ஸோ ஒரு ப்ராடக்டை நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் முன்னாடி எப்படி இருந்திருக்கு, அதாவது இப்போது ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு எம்ஜிஆர் காலத்தில், சிவாஜி காலத்தில் வந்தது தான். பட் ஆனால் அதையே இப்போ மாடிஃபை பண்ணி தான் விடுறாங்க. ஆனால் அப்போ உள்ள ட்ரெண்டிங் எப்படி இருந்தது, இப்போ அதே மாடலை வெளியே விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி தான் ஒரு மாடலை ரெடி பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோன்னு பார்த்தோன்னா ஆன் பாயிண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயே வந்துட்டு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்க. அதான் சொன்னேன், ஒரு ப்ராடக்டை வந்துட்டு மாடிஃபை பண்ணி டெவலப் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் பண்ண வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அது வந்து சீசனலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போது ஒரு 6 மாதம் ஒரு சீசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 6வது மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த சீசனுக்கான ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வரணும். இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையாது. பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துட்டு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு சீசன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வியர் பண்ணால் தான் அவங்களால தாங்க முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க அந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராடக்டை வெளியே விட்டு அவங்க வாங்குற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ரீட்டைல் ஷாப்பில் இருக்கலாம், இன்னொன்று ஹோல்சேல் ஷாப்பாகவும் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு ப்ராடக்டை நம்ம விற்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட ஃபீட்பேக்கை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கஸ்டமர்ஸ் கிட்ட போய் எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கு அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கணும். இது வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை இன்னும் இதில் வேறு என்ன அட்வான்ஸாக பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னும் எப்படிலாம் பண்ணால் அவங்கள போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பிளானிங். ஒரு நம்ம ப்ராடக்ட்டை ஒரு ரைட் ப்ராடக்ட் வந்து வெளியே விட போகிறோம் அப்படின்னா அது கரெக்ட் டைம் போய் கஸ்டமரை ரீச் பண்ணணும். இல்லை இப்போ ஒரு சீசனாக அந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது அவங்க கையில் போய் கரெக்டாக சேரணும். இல்லை அந்த சீசன் நடந்துட்டு இருக்கும் போது போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்கள போய் ரீச் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி பர்ச்சேஸ் குவான்டிட்டிஸ். இப்போது நம்ம ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கணும், இவ்வளோ தான் இதுதான் ப்ராடக்ட்டு, நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்டை வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் ரேஞ்சு எல்லாமே வேரி ஆகும். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எல்லா கஸ்டமர்ஸையும் தான் போய் சேரணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்கக்கிட்ட தான் போகணும், இவங்கக்கிட்ட போனால் தான் ரீச் ஆகும் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் போனால் தான் அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கஸ்டமரை மோஸ்ட்லி அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ப்ரெசன்டேஷன் தான். ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லா ஷாப்லேயுமே இருக்கும். ஒரு ஹோல்சேல் ஷாப்பாகவும் இருக்கலாம், ஒரு ரீட்டைல் ஷாப்பாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ஹோல்சேல் ஷாப்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மோஸ்ட்லி அந்த சீசன்
இப்போ கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்மஸ் தீம் படி கிறிஸ்மஸ் தாத்தா, அந்த வண்டி, மரம், பனி விழுகிற மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு பெரிய ஷாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், அந்த கடை பேர் ஞாபகம் வருதோ இல்லையோ, பட் அந்த தீம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஓ, கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்போ கிறிஸ்மஸ்க்கு நம்ம துணி எடுக்கணும். ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் வச்சே அந்த சீசனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரீட்டைல் ஷாப். ஸோ இந்த ரீட்டைல் ஷாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பொட்டிக் இருக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஷாப்ஸு, என்ன சொல்கிறது, நம்ம நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கார்மெண்ட் கடையாக இருக்கலாம். ஸோ எதுனாலுமே ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஒரு கடைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கே உள்ள லைட்டிங்ஸ், அங்கே 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 இருக்கிற என்வரன்மெண்ட்டை வச்சு தான் நம்ம அந்த கடையவே ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி அங்கே இருக்கிற மாடல், ஒரு ப்ராடக்டை வச்சும் நம்ம அந்த கடையை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மினிமம் ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஆர்டர்ஸ் வந்து நிறையா போகுது, ஆனால் பட் ஆர்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, பீசஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கஸ்டமர்ஸ் கிட்ட அந்த ப்ராடக்ட் போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை இன்னும் அதிகம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உனக்கு இந்த சப்ஜெக்டில் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் அப்புறம் 10 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாடல் எடுக்கும் போதும் அதுக்கான கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் சேமாகவே இருக்கும். ஸோ மாடல்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. சப்ஜெக்ட் ஸ்டார்டிங்கில் இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ராடக்ட் ரிசர்ச். ஸோ ஒரு ப்ராடக்டை எப்படிலாம் டெவலப் பண்ணுறாங்க, அதை சேல்ஸ் பண்ண என்ன பிளான் பண்ணுறாங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி கஸ்டமர்ஸ்கிட்ட போய் எப்படி ரீச் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். வீட்டில் உட்காந்து படிங்க. நம்ம காலேஜ் வரல, நம்ம படிக்கிறவங்க அது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுறாதீங்க, படிங்க. தேங்க்யூ.